ஹாய் ஆல் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. குக்கரில் எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு வதக்கி விடுங்க. அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கப் தயிர், கொஞ்சமாக புதினா இலை, காரத்துக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. அடுத்து காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாமே ஒரு கப் சேர்த்துருக்கேங்க. மசாலாவில் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 4½ கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 கப் அரிசிக்கு 4½ கப் தண்ணி, 1க்கு 1½ ரேஷியோ. தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது அரிசி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆனதும் குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். அரிசியை 1/2 மணி நேரம் அட்லீஸ்ட் ஊற வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி